இங்க இந்த பொண்ணு நடந்து வரும்போது அந்த இடத்துல வெள்ளையா ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை பார்த்தோன்னு இந்த பொண்ணுக்கு பிடிச்சி போயிருது. இப்படி அடுத்த நாளாவது இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல இந்த வெள்ளை பையன் இருமிக்கி இருக்கான். உடனே இந்த பொண்ணு வேகமா ஓடி போயிட்டு அந்த பையனுக்கு தண்ணியை கொடுத்துட்டு அந்த பையனோட வாயை தொடச்சு விடுறா. அதுக்கப்புறமா அந்த பையனோட வாயை தொடச்ச கர்ச்சீப் எடுத்துட்டு அந்த பையனை பிடிச்சி போன அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் பக்கத்துல போயிட்டு ஒரு ரோஸை கொடுத்து ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது இதை கேட்ட அந்த பையன் அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவியான்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஆமாங்கிறா. அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான் அப்படின்னா என்னோட ஷூவை சுத்தம் செய்யணும். உடனே அந்த பொண்ணு அந்த பையனோட ஷூவை துடைக்கும் போது அந்த பொண்ணோட பாட்டில் எடுத்து தண்ணி எடுத்து இந்த பொண்ணோட தலையில ஊத்தி உன்ன மாதிரி கருப்பா இருக்க பொண்ணுக்கெல்லாம் எங்களை மாதிரி வெள்ளையா இருக்க பசங்களை நீ நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி அனுப்புறான். இதனால மனசு உடைஞ்சு போன அந்த பொண்ணு பாலத்துல குதிச்சு செத்துடலாம்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இருந்த பசங்க அந்த பொண்ணை தடுத்துடுறாங்க. இப்படியே ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த இடத்துல வெள்ளையா ஒரு பொண்ணு நடந்து வரா. இதை பாத்தீங்கன்னா அந்த பையன் பாத்துக்க இருக்கான். அப்படியே பக்கத்துல அந்த பொண்ணு சிகரெட்டை பத்த வச்சுட்டு போயிடுறா. இதனால அந்த பையனுக்குமே அந்த பொண்ணை பிடிச்சு போயிருது. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பொண்ணு அந்த வழியா போகும்போது இந்த பையன் அவனோட பைக் எடுத்துட்டு போறான். உடனே அந்த பொண்ணு அந்த பைக்ல ஏறிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட மொபைல் நம்பரையும் இந்த பையன் வாங்கிக்கிறான். இப்படியே அடுத்த நாளாவது அந்த பொண்ணு ரோட்ல நடந்து இருக்கும்போது இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஒரு ரோஸை கொடுத்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணு அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவியான்னு சொல்லும்போது இந்த பையனும் ஆமாங்கிறான். உடனே அந்த பொண்ணு கால் எடுத்து அவன் மேல வச்சு என்னோட ஷூவை சுத்தம் பண்ணுன்னு சொல்லும்போது அப்பதான் அந்த பையனுக்கு ஒண்ணு புரிய வருது. அதாவது இதுக்கு முன்னாடி இவன் ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தினானே அந்த பொண்ணு தான் இப்ப வெள்ளையா மாறி இருக்கா. இதை பார்த்து அந்த பையன் நீயாதுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா உன்ன மாதிரி கேவலமான ஆளுகள் எல்லாம் கலரை தண்டா பாக்குறீங்க நாயன்னு சொல்லிட்டு அந்த பையனை உதச்சிட்டு அங்க இருந்து போறா. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணு பண்ணது சரியா தப்பாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.